அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயில், ஸோ இஸ்ரேல் ஈரான் போர் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃப்ரைடே கூட ஒரு க்ரூட் ஆயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆனது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3.59% ஸோ யூஎஸ் ஆயிலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலில் கிட்டத்தட்ட 3.31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது கண்டினியூஸ் ஆகுமா? நேற்று பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. ஸோ எம்சிஎக்ஸ் இந்தியாவோட எம்சிஎக்ஸ் லீவ் ஹாலிடே. ஆனால் யூஎஸ் ஆயில் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ் டைப் ஆஃப் மார்க்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஸோ அப்படி இருந்துமே கூட நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா +0.36% யூஎஸ் ஆயிலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட்டாக தான் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆயில் போயிருக்கு. ஸோ இதை தொடர்ந்து கோல்டு அண்ட் சில்வர் கூட நேற்றெல்லாம் இருந்திருக்கு. பட் கோல்டு அண்ட் சில்வர் கூட ஸோ நேற்று ஒரு மார்க்கெட் இறங்கி ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு கோல்டில். ஸோ அதே மாதிரி சில்வரும் அதே மாதிரி தான். ஸோ மார்க்கெட் ஒரு அப் அண்ட் டவுன், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டைல் மார்க்கெட். ஒரு 15 மினிட்ஸில் காட்டுறோம் பாருங்க. ஸோ 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நேற்று ஒரு ஹெவி வாலட்டைல் நேற்று நடந்திருக்கு. ஸோ அந்த போர் காரணமாக ஸோ மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு நல்லா கொஞ்சம் மேலே ஏற்றிட்டு போய் ஒரு செகண்ட் ஹாஃப், அதாவது ஈவினிங் ஒரு 6:30 to 7:30க்கு மேலே ஸோ மார்க்கெட் நல்ல ஒரு புஷ் பண்ணி கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டினியூ தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும். ஸோ க்ரூட் ஆயிலோட லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ யூஎஸ் ஆயில் எப்படி ஓப்பன் ஆயிருக்கு இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் ஜோனில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் நடந்திருக்கு. ஸோ ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான், அதாவது ஓப்பன் ஒரு மிட் நைட் ஓப்பன் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான் போயிட்டு இருக்கு. -$0.04 இப்போதைக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார ஒரு டிராவல் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ மற்றபடி ஒரு ஹையை பிரேக் பண்ணுறது ஒரு ஈவினிங் டைம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு யூஎஸ் டாலர் 72.45. ஸோ அதை பிரேக் பண்ணால் ஒரு கண்டினியூஸாக 74-75 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ இதோட நல்ல சப்போர்ட் ஜோன் $70. ஸோ க்ரூட் ஆயில் பார்க்கலாம். ஸோ எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 6130, பிவோட் பாயிண்ட் 5851, சப்போர்ட் 5652. ஸோ க்ரூட் ஆயில் கிட்டத்தட்ட 5600 6040 வரைக்கும் வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் ட்ரா பண்ணி வச்சது தான். ஸோ 6026 ட்ரா பண்ணியிருந்தா இப்போ கொஞ்சம் தள்ளி 6040. ஸோ இந்த 6040 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இதை பிரேக் பண்ணால், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் மாதிரி தான். ஸோ இதை பிரேக் பண்ணால் ஸோ கண்டிப்பாக அகைன் 6200 இல்லை 300 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இப்போதைக்கு 6130 இல்லைன்னா 6040 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ மேபி ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு செல்லிங் கொடுத்துட்டு செகண்ட் ஆஃப் பை போகலாம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பை கொடுத்துட்டு செகண்ட் ஆஃப் செல்லிங் போகலாம். ஸோ அப்படி ஒரு வாலட்டைல் மார்க்கெட் தான் இருக்கும். ஒன் டே பை போகணும் அப்படின்னா இந்த 6069, அதாவது செப்டம்பர் 24 ஹையை பிரேக் பண்ணி 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சா ஸோ அகைன் 6200-300 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி எப்படி ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னா, ஸோ மேக்ஸிமம் 99% பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட், இந்த பிட்வீன்ல தான் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி ஓப்பன் ஆனால் இந்த 6040 வந்ததுக்கு அப்புறம் 15 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் செல்லிங் பாசிபிள். ஸோ அந்த செல்லிங் இந்த பிவோட் வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் பை சைடு போகலாம். ஸோ அதோட டார்கெட் கண்டிப்பாக ஒரு ஒன் சைடு மார்க்கெட் கொடுக்கறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. அதாவது 6040 போயிட்டு 5850 வரைக்கும் வரும். ஸோ 5850 வந்ததுக்கு அப்புறம் ஒரு பை சைடு ஃபோக்கஸ் பண்ணால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ஒன் சைடு பை மார்க்கெட் போகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி சப்போஸ் இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகாமல் தொடர்ந்து இந்த ஹையை பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா 15 மினிட்ஸ் கேண்டில் இந்த ஹையை பிரேக் பண்ணி, அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவோட ஹை இல்லைன்னா இந்த செப்டம்பர் 24 ஹை 6069, இந்த ரெண்டு கேண்டில் பிரேக் பண்ணி தொடர்ந்து 15 மினிட்ஸ் கேண்டில் பை கேண்டில் வச்சது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடு மார்க்கெட் நாம் க்ரூட் ஆயிலில் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் தான் மேக்ஸிமம் இன்னைக்கு நடக்கும். இந்த பிவோட் அண்ட் சப்போர்ட் ஜோன்ல ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் ரொம்ப கம்மி தான்.
ஸோ மேபி இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் ஒரு 2 கண்டிஷன்ஸ் படி மார்க்கெட் வந்து க்ரூட் ஆயில் வந்து வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ மற்றபடி அடுத்த செக்மெண்ட் ஜிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பை தான் போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜிங்க் கிட்டத்தட்ட ஒரு 285.15 ஹை வந்திருக்கு. ஸோ இன்னும் 290-95 வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ லெட் வந்து ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் ஆக்ட் ஆகிருக்கு. இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 186 லெட்டோட ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதே மாதிரி சப்போர்ட் வந்து 183.10. ஸோ சில்வர் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டினியூஸாக மேலே தான் வரும், கோல்டும் மேலே தான் வரும் இன்னைக்கு. ஸோ நேச்சுரல் கேஸ் வந்து ஒரு 10 லைன் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்கு, அதாவது 243.5. ஃப்ரைடேவோட லோ பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக செல் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி வந்து நேச்சுரல் கேஸில் இருக்குது. ஸோ அலுமினியம் பை தான். காப்பர் வந்து கண்டினியூஸாக பை தாங்க எடுக்க போகுது. அதாவது செப்டம்பர் 30ஆம் தேதியோட, அதாவது வியாழக்கிழமையோட ஹை வந்து 866.85. ஸோ அதை பிரேக் பண்ணால் ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து 940 வரைக்கும் காப்பரை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான M6 அப்டேட். ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.